வியூவர்ஸ், வெல்கம் டு #food. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக். இது வந்து காரா பூந்தி. இது நம்ம வீட்லயே இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு இந்த டிஷ் எவ்வளோ டேஸ்டியாக செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, இதோட மெத்தட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் மறந்துடாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி காரா பூந்தி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். காரா பூந்தி செய்யறதுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் 3 ஸ்பூன் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் கடலை மாவு. இது கூட ஆப்பசோடா, மஞ்சப்பொடி, பூண்டு ஒரு 6 பல் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நிறையா கூட எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, இதே இதுக்கு தேவையான பொருள். இந்த கடலை மாவு கூட ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி கூட இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் வந்து ஆப்பசோடா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கணும். கட்டி தட்டாமல் கலக்கிக்கோங்க. இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க மாவுக்கு. இதுக்கு அடுத்து இப்போது நம்ம எடுத்து வச்ச பூண்டு பல்ல இதில் போட்டு லைட்டாக தட்டிக்கோங்க. லைட்டாக இடித்தா போதும். எடுத்து வச்ச பூண்டை இந்த மாதிரி தட்டிக்கிட்டாச்சு. ஒன்றும் பாதியமாக தட்டிக்கணும். இப்போ உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து நான் அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இந்த எண்ணெயில் இறங்கணுன்றதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பூண்டெல்லாம் எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக நல்லா குக் ஆகணும் பூண்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே இருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும், ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ இந்த பூண்டெல்லாம் எடுத்துடலாம் தனியாக. இப்போ இந்த பூண்டு வறுத்த எண்ணெயில் இப்போ நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அது இந்த மாதிரி ஜல்லி கரண்டியில் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ட்ராப்பாக வரும். அதுவே கொஞ்சமாக விடுங்க, நிறைய விட்டுறாதீங்க, அப்புறம் அது ஒன்று ஒட்டிக்கும். அதனால ஃபஸ்ட்டு இதை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்து மறுபடியும் விட்டுக்கலாம் எண்ணெயில். லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் இது நல்லா எண்ணெயில் தான் இருக்கணும். சிம்லேயே வச்சு பொரிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரும். இந்த டைமில் இதை எடுத்துடலாம். தீயறதுக்கு முன்னாடி எடுத்துடுங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்ச எல்லா கடலை மாவும் இதே மாதிரி சுட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பொறன்னு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். எண்ணெய்லாம் எதுவுமே இல்லாமல் வடிச்சிட்டு ஏற்கனவே அந்த பூந்தி வறுத்த பேன்லேயே ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலை வந்து பொரியணும். இது கூட வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகணும். வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சு வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கணும். இது கூட பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம்ல, அது காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கணும். உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாவில் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இதை 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பொரிச்ச கடலை மாவை இப்போ இதில் வந்து சேர்த்துடலாம். அந்த பூந்தியை இப்போ இந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பூந்தியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா படிகிற மாதிரி இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலே ரெடி பண்ண ரொம்ப கிறிஸ்பியான ஹைஜீனிக்கான காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பபாய் ஃப்ரம் சத்யானந்த். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.